நான் பாவத்தில் வாழ்ந்த பொழுது தொழுநோயாளர்களை பார்ப்பதே எனக்கு கசப்பானதாக இருந்தது. ஆனால் எப்பொழுது இறைவனின் உன்னத அன்பினை பெற்றுக்கொண்டேனோ அப்பொழுது இறைவனே என்னை அவர்கள் மத்தியில் அழைத்துச் சென்றார். அப்பொழுது முன்பு எவையெல்லாம் எனக்கு கசப்பானவைகளாக இருந்ததோ அவைகளெல்லாம் இறைவனின் பொருட்டு என் ஆன்மாவிற்கு இனிப்பானவைகளாக மாறியது. தூய சிசி பிரான்சிஸ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, அன்பு அருட்தந்தையர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே இல்லையா? நாளைக்கு வேலை இருக்கா? கேக்குதா நான் பேசுறது? நாளைக்கு வேலை இருக்கா? பயங்கர டயர்டா இருக்கிறீங்க போல இல்ல? தொடக்கத்துல பார்த்த மாதிரி, திங்கள் செவ்வாயில பார்த்த மாதிரி கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்கு. நான் செக் பண்ணிக்கிறேன் எதுக்கும். காட் இஸ் குட். பார்த்தீங்களா, நான் நினைச்ச மாதிரி எனர்ஜி கம்மியாக தான் இருக்கு. நாளைக்கு லீவு கிடையாதோ? நாளைக்கும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சோகத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் சத்தமா காட் இஸ் குட், காட் இஸ் குட் ஆல் த டைம். இறைவன் நல்லவர் எல்லா நேரங்களிலும். இறைவன் நல்லவர் எல்லா நேரங்களிலும். காட் இஸ் குட் ஆல் த டைம். இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 1999 வருடம் நான் குருவாக என்னுடைய விருப்பத்தை என்னுடைய குடும்பத்திற்கு தெரிவித்த பொழுது என்னுடைய தந்தை என்னை குரு மாணவர்களை தேர்ந்தெடுக்கின்ற முகாம்களுக்கு கூட்டிட்டு போனார். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு மறை மாவட்ட குருவாகத்தான் ஆகணும்னு ஆசை. அதனால மறை மாவட்டத்திலிருந்து நடத்தப்பட்ட முகாமிற்கு கூட்டி சென்றார். நான் வீட்டிற்கு வந்த உடனே எங்க அப்பா சொன்னாரு, ஏன்பா ஒரே ஒரு முகாமுக்கு மட்டும் போகணும்னு நினைக்கிறேன், நிறைய வேற வேற முகாம்களுக்கும் போகலாம், அதுல உனக்கு எங்க பிடிச்சிருக்குதோ நீ அங்க போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்பொழுது பெருவாய்ப்பாக எங்களுடைய கப்புச்சின் சபையினுடைய முகாம் திருச்சியில் இருக்கின்ற அமலாசிரமம், உங்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கட்டாயம் போய் பாருங்க. அங்கேயும் ஒரு புனித அந்தோணியார் திருத்தலமானது இருக்கிறது. காவிரி ஆற்றங்கரையில் ஒரு அழகான ஒரு இடம். அங்கதான் அந்த முகாம் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அப்ப என்னை எங்க அப்பா கூட்டிட்டு போனாரு. வாசலிலேயே இருந்த ஒரு கப்புச்சின் துறவி எங்க அப்பாவுக்கு அன்னைக்கு சப்பரை செஞ்சு தூக்கல, அதுதான் குறை. இது மாதிரி என்னுடைய பையனை நான் இங்க முகாமுக்காக கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னோடனே அப்படியே அவர் அன்பை பொழிகிறார். உங்க பிள்ளைய கொடுக்குறீங்களா எங்களுக்கு அப்படி இப்படின்னு சொன்னோன்னே எங்க அப்பா அப்படியே தரையிலிருந்து பறக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அவரு அப்பா முடிவு பண்ணிட்டாங்க, இனிமே நீ இந்த சபைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னைய பார்த்துட்டு, நீங்க தான் வந்திருக்கீங்களா தம்பி, வாங்க தம்பி, போய் காலிங் பெல் அடிங்க, கதவுல நின்று காலிங் பெல் அடிங்க, உள்ள இருந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க தம்பி அப்படின்னு சொன்னோன்னே நான் அங்க போய் வாசல்ல நின்றுட்டு இந்த பெல்லுக்கான சுவிட்ச் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறேன். சரிங்களா, அப்படியே தேடிட்டே இருக்கேன். 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. எங்க அப்பாவுக்கு என் மேல கோவமே வந்துடுச்சு. என்ன நீ இப்படி படிச்ச பையனா இருக்கிற, ஒரு பெல்லு சுவிட்ச் எங்க இருக்குதுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த ஃபாதர் வந்தாங்க. என்ன பெல் அடிச்சிங்களா அப்படின்னோட நான் அவரை பார்த்து பரிதாபமா சொன்னேன், பெல்லு சுவிட்சை காணா ஃபாதர் அப்படின்னு. ஐயா இங்க சுவிட்ச் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாருங்க ஒரு கயிறு தொங்குது, அங்கனக்குள்ள ஒரு கயிறு தொங்கிக்கிட்டு இருந்தது, சரியா, இதுதான் எங்களோட காலிங் பெல் அப்படின்னு. இதுல என்னடா காலிங் பெல், எப்படி அது வேலை செய்யணும்னு அவரே பிடிச்சி இழுத்தாரு. இழுத்தோன்னல்ல அந்த பக்கம் மணி டொண்டாயின் டொண்டாயின் அங்கிட்டு மணி கட்டி வச்சிருப்பாங்க போல இருக்கு, அது அடிக்குது. அடிச்சோன்னா இதுதான் காலிங் பெல். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் 1999 என்னுடைய 12ஆம் வகுப்பை படித்து முடித்தேன். 2000வது வருஷத்துக்குள்ள போக போறோம். அப்ப ஏறக்குறைய செல்போன்லாம் வந்துருச்சு, இந்த பட்டன் செல்போன்லாம் வந்துருச்சு. எங்க அண்ணன் வேலைக்கு போற சமயத்துல பயங்கரமா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி இங்கனக்குள்ள பெல்ட்ல செல்போனை மாட்டிக்கிட்டு அவரு போவாரு. நான் ஒரு சபைக்கு சேர்றேன், அந்த சபையில இன்னும் அவங்க காலிங் பெல்ல கண்டுபிடிக்கல, அதுக்கு பதிலா டொண்டாயின் டொண்டாயின்னு மணி ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உள்ள போன உடனே எங்க அப்பா சொன்னாரு, சுரேஷ் இந்த இடத்த பாக்குறதுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்குதுப்பா, நீ இந்த சபையில தான் சாமியாரா போற அப்படின்னு சொல்லும்போது என் மனசே அப்படியே உருகுலைஞ்சு போச்சு. என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க சபையில போய் நம்மளை சேர்த்து விடணும்னு நினைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்று அதற்காக நான் கொஞ்சம் கூட வருந்தவில்லை. ஒவ்வொரு நாளும் இறைவன் எனக்கு புரிதலை கொடுத்தார். அதனால் என்னுடைய மகிழ்ச்சி அதிகமானதுதான் உண்மை. God is good. God is good all the time.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வரலாற்றில் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு படைப்பு பொருட்கள் ரொம்ப பெரிய படைப்பாக, ஒரு ஆராய்ச்சியினுடைய பயனாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு சமயத்திலையும் தொடக்கத்தில் நெருப்பை கண்டுபிடிச்ச உடனே மனுஷன் என்ன நினைச்சான்னா, நெருப்பு தான் இருக்கிறதுலையே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நினைச்சான். சக்கரத்தை கண்டுபிடிச்ச உடனேயே சக்கரம் தான் இருக்கிறதுலையே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நினைச்சான். அப்புறம் கண்டுபிடிப்பவர்கள் அறிவியலாளர்களாக அறியப்பட்டார்கள். அவர்கள் ஒரு தேர்ந்த ஒரு படைப்பினை இந்த உலகிற்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார்கள். அப்ப ஏறக்குறைய இந்த முதல் 2ஆம் உலகப் போர் காலத்தில் ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்னு சொல்ற ஒருத்தவர் ஜெலட்டின் குச்சிகளை கண்டுபிடித்தார். அப்பொழுது அந்த ஜெலட்டின் குச்சிகள் எதற்காக பயன்பட்டது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து வெடிகுண்டு வெடிக்கிறதுக்காக, பாறைகளை எல்லாம் வெடிப்பதற்காக அது பயன்பட்டது. அவர் வந்து என்ன காரணத்துக்காக கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அது மனிதர்களை கொல்வதற்காக அதிகமான அளவு இந்த உலகத்தால் பயன்படுத்தப்பட்டது. அப்ப அந்த போர் சமயத்தில் இந்த ஜெலட்டின் குச்சிகளை பயன்படுத்தி மற்ற நாடுகள் மேல் போர் தொடுக்கின்றவர்கள் இந்த குண்டுகளை வீசுவார்கள். கொத்து கொத்தாக மக்கள் இறந்தார்கள். ஆனால் அந்த கண்டுபிடிப்பின் பயனாக ஒரு மிகப்பெரிய தொகை அவருக்கு கிடைத்தது. அவர் ஒரு மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானியாக அறியப்பட்டார். ஒரு நாள் காலையில் தன்னுடைய வீட்டில் அமர்ந்து அவர் தேநீர் அருந்தி கொண்டிருக்கின்ற பொழுது இறந்தோரினுடைய பகுதியில் ஆல்ஃபிரட் நோபலினுடைய பெயர் வந்திருந்தது. அவரு இன்னும் சாகல, வேற யாரோ அந்த பேர்ல இறந்திருப்பாங்க போல இருக்கு. ஆனால் அவர் ஆல்பர்ட் நோபலாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிரசுரித்திருந்தார்கள். அதை பார்த்த உடனே அவருக்கு நகைப்பு. என்னடா நம்ம உயிரோட உட்கார்ந்துருக்கோம், நம்ம போய் செத்து போயிட்டாங்கன்னு இந்த பேப்பர்ல போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவருக்கு டக்குன்னு ஒன்று தோணுது. சரி, நம்ம இறந்துட்டோம், நம்ம இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறோம், நம்மை அவர்கள் இந்த இறப்பு செய்தியில் எப்படி குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆர்வம். ரொம்ப பெருமையா, ஏன்னா அந்த சமயத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட படைப்பு பொருட்களையே ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பாக அது அறியப்பட்டது இல்லையா, ரொம்ப பெருமையா கொடுத்திருப்பாங்கன்னு வாசித்து பார்க்கிறாரு. அங்க கீழே அதை எழுதிய அந்த எடிட்டர் என்ன எழுதியிருந்தார்னா, மரணத்தின் வியாபாரி மரணம் அடைந்தான், the merchant of death has passed from this world அப்படின்னு எழுதியிருந்தார்கள். அது ஆல்ஃபிரட் நோபலுக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தினையும் அழுத்தத்தினையும் கொடுக்கிறது. என்னை இந்த உலகம் ஒரு மரணத்தின் வியாபாரியாகவா கண்டுகொள்ள வேண்டும்? என்னுடைய படைப்பு தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அது இனிமேல் இந்த உலகம் என்னை இப்படி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய எல்லா சொத்துக்களையும் வித்து அதை பேங்க்ல போட்டு அதிலிருந்து வருகின்ற வட்டி தொகை, மிகப்பெரிய தொகை அந்த காலத்துல, அதில் இந்த உலகத்தில் யார் அமைதிக்கான, நன்மைக்கான, உலக மானிட வளர்ச்சிக்கான உதவிகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பெயரில் இது பரிசாக தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அவர் இறக்குறாரு. இப்போ அதுக்கு முன்னாடி நோபல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்ததா என்னன்னு சொல்லி தெரியல. ஆனா அதுக்கு பின்னாடி நோபல் பரிசு தான் இன்றளவும் உலகத்தினுடைய மிகப்பெரிய பரிசாக கருதப்படுகிறது. நோபல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆங்கில மொழியே அதற்குள் வாங்கி கொண்டது. நோபல் என்றால் தலை சிறந்த, உன்னதமான அப்படிங்கிற பொருள்ல அது வருகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்விற்கு 2 முக்கியம். இன்றைய வாசகங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அறிவு, இன்னொன்று ஞானம். வெறும் அறிவு கொள்ளும், வெறும் அறிவு கொள்ளும். ஆனால் நாம் கொண்ட அறிவு எப்பொழுது இறைவனுடைய தூண்டுதலாலே ஞானமாக மாறுகிறதோ அப்பொழுது அது நமக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்வளிக்கும் ஒரு கலசமாக மாறுகிறது. அப்போ இன்று நாம் புனித அந்தோனியாரினுடைய ஆன்மீக நெறி என்கின்ற தலைப்பிலே சிந்திக்கின்றோம். ஆன்மீக நெறி என்றால் என்ன? அதை அப்படி நான் யோசிச்சுக்கிட்டே இந்த சமயத்தில் ஆங்கிலத்தில் நேரடியாக ஆன்மீகத்தை ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று மொழிபெயர்க்கிறார்கள். ஸ்பிரிச்சுவாலிட்டி நிச்சயமா மறையுரைகள் அடிக்கடி கேட்டுருப்பீங்க. என்ன ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம். நம்மலாம் நிறைய சமயங்களை நினைச்சுக்கிறோம், ஜெபம் செய்வது ஆன்மீகம், கோயிலுக்கு வர்றது ஆன்மீகம். உண்மையில் என்ன தெரியுமா? ஜெபம் செய்வது ஒரு ஆன்மீக பயிற்சி, கோவிலுக்கு வருவதும் ஒரு ஆன்மீக பயிற்சி. இந்த ஆன்மீக பயிற்சிகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய சாரத்தினை மாற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தினை மாற்ற வேண்டும். சாரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நேரடியா ஆன்மீகத்தை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும் சாரம். இதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, கேரிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேரிசம் அப்படின்னா என்னன்னா, அது கிரேக்க மொழியில
காரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வருது, கேரிசம். இப்போ எங்களெல்லாம் பார்த்தோன்னு கேட்பாங்க, நீங்க ஒரு சபையில் இருக்கிறீங்கல்ல, உங்களோட கேரிசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் எதற்காக இந்த சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பணி, என்னுடைய ஆன்மீகம் எதை சார்ந்ததாக இருக்கிறது என்று மற்றவர்கள் அறிய முற்படுவார்கள். சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேனே, நம்மள்ட்ட சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இருக்குது இல்லைங்களா, இயேசு சபை குருக்கள் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இயேசு சபை குருக்கள் எங்க போய் இருக்கிறத பார்த்தாலும் அவங்க பெரும்பாலும் என்ன பணி செய்வாங்க அப்படின்னு சொன்னா கல்வி பணி தான் செய்வாங்க. அதே மாதிரி சலேசிய சபை அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பணி எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொன்னா பொதுவாக இளைஞர்களை சார்ந்ததாக இருக்கும். இளைஞர்களை அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். அதுதான் அந்த சபையினுடைய ஆன்மீகமாக இருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அப்படி சபையிற்கு இருக்கிற ஆன்மீகம் மாறி திரு அவைக்கும் ஒரு ஆன்மீகம் இருக்கிறது. காட் இஸ் குட், காட் இஸ் குட். திரு அவைக்கும் ஒரு ஆன்மீகம் இருக்கிறது. திரு அவையினுடைய ஆன்மீகம் என்ன தெரியுமா? திரு அவைக்கு உண்மையிலேயே திரு அவை தன்னுடைய ஆன்மீகத்தை, தன்னுடைய தன்மையினை, அந்த காரான்னு சொன்னல, நம்ம சமைக்கும் போது காரம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஏறக்குறைய அதே மீனிங்ல தான் எபிரேய மொழியில பண்றாங்க. அப்ப திருச்சபை என்ன செய்யுது? சலேசியர்கள் இளைஞர்களை பாதுகாக்கிறாங்க, இயேசு சபையினர் கல்வி பணி செய்யறாங்க. அப்ப திருச்சபை என்ன செய்யுது? எப்படி அது திரு அவை எப்படி இறை மக்களை வளர்த்தெடுக்கிறது? எந்த ஒரு தன்மையில் வளர்த்தெடுக்கிறது? அன்பு, உறவு. ரொம்ப அழகா சொல்றீங்க. இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நியூக்ளியர், சின்ன சின்ன பாயிண்ட் தான். ஆனால் திரு அவைக்கென்று இரண்டு முக்கியமான வழி இருக்கிறது. கான்டம்ப்ளேஷன், கம்பேஷன் என்று சொல்லுவார்கள். கான்டம்ப்ளேஷன் அப்படின்னு சொன்னா இறை பக்தி, கம்பேஷன் என்று சொன்னால் இறை அன்பு. திரு அவையில் ஒருவர் முழுமையான மனிதராக இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறது திருவருட்சாதனங்களால் நமக்கு திரு அவையின் உறுப்பினர்களாக மாறுகின்ற வாய்ப்பு வழங்கப்படுகிறது. உறுப்பினர் ஆனதுனாலேயே நான் இந்த ஆன்மீக வழியில இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்கு அவசியம் இல்லை. அதனாலதான் சொன்னேன், கோயிலுக்கு வர்றது அப்படிங்கிறது ஆன்மீகத்தை வளர்த்து கொள்வதற்கான ஒரு வழி, நெறி. இங்கு வந்து ஆழ்ந்த தியானம் செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். வெறும் தியானத்தையும் ஜெபத்தையும் மட்டும் செஞ்சாலே நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. பிறரன்பு பணியில் ஈடுபட வேண்டும். கம்பேஷன், மற்றவர்களை நான் அன்பு செய்யணும். இது ரெண்டையும் இயேசுநாதர் செய்தாரு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவனை இன்னும் அதிகமாக ஊன்றி பின்பற்ற வேண்டும் என்று வாழ்ந்த துறவிகள் திருச்சபையில் இரண்டு வகையான ஆன்மீக நெறிகளை கொண்டு தங்களுடைய துறவற ஒழுங்குகளை அமைத்தார்கள். ஒரு சில சபைகள் தங்களுடைய துறவற வாழ்க்கையை ஜெபத்திற்காகவே அர்ப்பணித்தார்கள். யார் அப்படின்னு சொன்னா புனித அந்தோனியார் முதல்ல இருந்தார்ல, அகுஸ்தினார் சபை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிப்பாங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. பெனடிக்டன் சபை நல்லா பணி செய்வாங்க. என அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா ஜெபம் செய்யணும், ஜெபத்தின் மூலம் நாம் ஈடேற்றம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அப்புறம் ஒரு சில பேர் பணிவாழ்வு, இரக்க பணி செய்தே நாம் நம்முடைய ஆன்மீகத்தினை, ஆன்மாவினை ஈடேற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக டொமினிக்கன் சபை சகோதர சகோதரிகளை சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் கம்மியா பண்ணுவாங்க, நிறைய வெளியில போய் மக்களுக்கு இரக்க பணிகளை செய்வார்கள். அந்த சமயத்துல தான் புனித பிரான்சிஸ் அசீசியார் என்னுடைய சபையினுடைய ஒழுங்காக இரக்கப்பணியும் இருக்க வேண்டும், இறை வேண்டலும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த ஆன்மீக ஒழுங்கினைத்தான் புனித அந்தோனியாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே தேர்ந்து கொள்கிறார். அப்ப கம்பேஷனும் இருக்கணும், கான்டம்ப்ளேஷனும் இருக்கணும். அதுக்கு முன்னாடி அவர் இருந்த காங்கிரிகேஷன் கான்டம்ப்ளேஷன் மட்டும்தான், இறைவேண்டல் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அந்த மொராக்கோவுக்கு போறாங்க இல்லையா சகோதரர்கள், 1226ஆம் ஆண்டுன்னு மொராக்கோவுக்கு போய் அங்க அவர்கள் மரித்ததை பார்த்து, அப்ப செயலில் இவர்கள் காட்டுகிறார்களே, இப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி புனித அந்தோனியார் ஆசைப்படுகிறார். நானும் இறைவனுக்காக மறைசாட்சியாக மரிக்க வேண்டும், வெறும் ஜெபத்தில் மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கை செயலிலும் அது வெளிப்பட வேண்டும் என்கின்ற ஆசையில அவரு பிரான்சிஸ்கன் சபையில சேர்றாரு. நிறைய சமயத்துல கேட்டிருப்பீங்க, ஆனால் அதற்கான ஒரு சரியான வாய்ப்பு அவருக்கு அமையப்படவே இல்லை. 1228ஆவது ஆண்டு
பிரான்சிஸ்கன் சபையில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, துறவியுடைய வாழ்க்கை அங்கு சுற்றி இருக்கின்ற மனிதர்களை மிகவும் வெகுவாக பாதிக்கிறது. கப்புச்சின் சகோதரர்களை பார்த்தவனையே எல்லாருக்குமே ரொம்ப ஆசை. அப்ப அவங்க கிட்ட போகணும், பேசணும், அவங்க கிட்ட கை கொடுக்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய ஆசை. அப்ப அவங்க அதை மட்டும் செய்யல, அப்ப கூட சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தங்களிடம் இருக்கின்ற பொருள்களையும் பணத்தினையும் அந்த சகோதரர்கள் கைகளிலே திணித்து விடுகிறார்கள். புனித பிரான்சிஸ் அசீசியார் தனக்கான ஆன்மீக நெறியாக எதை வைத்திருந்தார் அப்படின்னு சொன்னா, தாழ்ச்சியாக இருக்க வேண்டும். கப்புச்சின் சகோதரர்கள் தாழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஏழ்மையில் இருக்க வேண்டும், சகோதர அன்பில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். சகோதர அன்பு இருக்க முடியுது. பணம் கையில கொஞ்சம் வந்த உடனேயே வறுமையும் தாழ்ச்சியும் சகோதரர்களிடமிருந்து குறைந்து போகிறது. அப்ப அதற்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமாக சபையில இருக்கிற சமயத்துல மற்ற பணம் இருக்கிற சகோதரர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய கட்டிடம் ஒன்றை சபைக்காக கட்டி விடுகிறார்கள். இந்த கட்டிடம் வேணுமா வேணாமா, இதுல வாழணுமா வாழ வேண்டாமா அப்படின்னு சொல்ற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அதற்கு சபை முழுவதும் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று 1228ஆம் ஆண்டு சகோதரர்கள் ஒன்றாக சேருகிறார்கள். அதற்கு சாப்டர் ஆஃப் மேட்ஸ் அப்படின்னு சொல்லி பேரு. வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது, சற்றேறக்குறைய 5000 சகோதரர்கள் ஐரோப்பிய நாடுகள் முழுவதிலும் இருந்து வந்து கலந்து கொள்கிறார்கள். அதில் ஒருவராக புனித அந்தோணியாரும் கலந்து கொள்கிறார். அங்க அவர் உட்கார்ந்துட்டு சபையில நடக்கிற எல்லா விஷயங்களையும் முற்று பார்க்கிறார். சபை நிறுவனராகிய புனித பிரான்சிஸ் அசீசியார், நாம் பணத்தினை ஏற்றுக்கொள்ளலாகாது, நாம் வறுமையிலும் தாழ்ச்சியிலும் பிறரன்பிலும் வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதை முழுமையாக கிரகித்தவராக புனித அந்தோணியார் இருக்கிறார். அப்போ அந்த சபையினுடைய கூட்டம் முடிவடைந்து எல்லாரும் போறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற சகோதரர்களை கூட்டிட்டு அவர்கள் வாழுகின்ற இடங்களுக்கு போகிறார்கள். புனித அந்தோணியாரை கூட்டிட்டு போறதுக்கு மட்டும் அங்க ஆளே இல்லை. அப்ப மவுண்டே பவுல்லோ அப்படின்னு சொல்ற ஒரு இடத்திலிருந்து வந்த ஒரு சபையின் ஒரு துறவர மடத்தினுடைய தலைவர், அவருடைய பெயர் கிராட்சியோ அப்படின்னு சொல்லி பேரு. அவருடைய மடத்தில் அனைவருமே அருட்சகோதரர்களாக இருக்கிறார்கள். அந்த அருட்சகோதரர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுவதற்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்தோணியாரை பார்க்கிறாரு. எப்பா நீ சாமியாரா, நீ குருவாயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் குருவானவர் தான், தயவு செஞ்சு எங்களுக்காக நீ திருப்பலி நிறைவேற்றுவதற்காக கூட வா அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஒரு பதிலும் கேட்காமல் அவர் அங்கே சென்று விடுகிறார். அங்கே சென்று அந்த அருட்சகோதரர்களுக்கு அவர் திருப்பலி நிறைவேற்றுகிறார். நல்லா கேட்டுக்கோங்க, அங்க போற சமயத்துல அவர் ஒன்றும் எளிமையான மனிதர் அல்ல. உளவியலையும் தத்துவ இயலையும் இறையியலையும் ஆழமாக படித்து தேர்ந்தவராக அவர் இருந்தார். அப்படி இருந்தாலும் காலையில திருப்பலி வைப்பதை மட்டும் ஒரு பணியா நினைச்சு செஞ்சிருக்கிறாரு. திருப்பலி முடிகிறது, காலை ஜெபம் முடிகிறது. எல்லா சகோதரர்களும், ஒரு சில பேர் யாசகம் கேட்பதற்காக போறாங்க, ஒரு சில பேர் தோட்ட வேலை செய்யறதுக்காக போறாங்க. அப்ப இவருக்கு மட்டும் எந்த வேலையும் இல்லை, குருவா இருக்கிறதுனால சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரால் சும்மா உட்கார்ந்து இருக்க முடியல. அந்த மட தலைவர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்னால சும்மா உட்கார்ந்துருக்க முடியல, தயவு செஞ்சு ஏதாவது வேலை கொடுங்க. அவர் சொல்றார், நீங்க தான் திருப்பலி வைக்கிறீங்களேப்பா போதும். இல்ல இல்ல, விவிலியம் சொல்கிறது, உழைக்காதவன் உண்ணலாகாது, என்னால் என்னுடைய உணவை பார்க்க கூட முடியவில்லை ஐயா அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல தான் அவருக்கு பாத்திரம் கழுவுற வேலை, அது ஒண்ணுதான் செய்யறதுக்கு ஆள் இல்லாம இருக்குது, அதை நீ செய்யறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மனமு அதை அவர் எடுத்து செய்து கொள்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அப்படித்தான் அவர் தன்னுடைய தாழ்ச்சியின் என்ற புண்ணியத்தினை வாழ்வாக மாற்றி காட்டுகிறார். அவருடைய ஏழ்மையை எப்படி வாழ்வாக மாற்றினார்? ரொம்ப முக்கியமான ஒன்று, தன்னுடைய மறையுரைகளில் மனித படைப்பின் உன்னதத்தினை அடிக்கோளாக வைத்து பல மறையுரைகளை புனித அந்தோணியார் ஆற்றி இருக்கிறார். இந்த மனித படைப்புகளின் அடிப்படை இறையியல் இருக்குல்ல, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றளவும் அது வாழ்வாக்கப்படாத ஒரு புண்ணியமாக இருக்கிறது. அது என்ன மனித படைப்பின் இறையியல்? இமாகோ தேயி என்று சொல்லுவார்கள். இமாகோ தேயி என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறார். ஏன் இந்த கடவுளின் சாயலாக நாம் படைக்கப்பட்டிருப்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொன்னா, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்களை திரும்பி பாருங்க, யார் உட்கார்ந்துருக்கான்னு பாருங்க, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்கள பாருங்க யார் உட்கார்ந்துருக்கிறாருன்னு. அங்க உட்கார்ந்துருக்கிறவங்க இன்னொரு மனுஷன் இல்ல, அவங்க யாரு?
கடவுளினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனிதனும் சமமானவராக இருக்கிறார். இங்கு ஒருவருக்கு ஒருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று இல்லை. இன்றளவும் உலகத்தில் எந்த ஒரு பகுதியிலும் நிலைநிறுத்த முடியாத ஒரு வாழ்வியல் முறையாக இது இருக்கிறது. அப்ப புனித அந்தோனியாரினுடைய மறையுரைகளையும் வாழ்க்கையையும் விளக்கி சொல்லுகின்ற அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? புனித அந்தோனியார் தான் வாழாத எதையும் தன்னுடைய மறையுரையில் குறிப்பிட்டதே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப தன்னுடைய அந்த வறுமை, அந்த பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி அவர் காண்பித்தார் அப்படின்னா, ஒரு தடவை மறையுரை வச்சாரு அப்படின்னு சொன்னா 30,000 பேர் அப்படி உட்கார்ந்து கேட்பாங்களாம் அந்த காலத்துல. அப்பேற்பட்ட திறமை படைத்தவராக இருந்தாலும் தன்னுடைய சக சகோதரரையும் தன்னுடைய சக மனிதரையும் எப்பொழுதும் மதிப்பவராக இருந்தார். அவருடைய கீழ்ப்படிதலை எப்படி வாழ்வாக்கினார் தெரியுமா? ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அவரு 36 வயசு வரைக்கும் தாங்க வாழ்ந்தாரு, சீக்கிரம் இறந்துட்டாரு. அந்த கடைசி சமயங்கள்ல அவர் உடல் ரொம்ப நலிந்திருந்த சமயத்திலும் நிறைய பேர் அவரை தேடி வருவாங்க. எல்லாருக்கும் புதுமைகள் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த கிராட்சியோங்கிறவர் தான் கூப்பிட்டு சொல்லுவார், தலைவர், எப்பா ஒரு நாளைக்கு நீ 8 புதுமை தான் செய்யணும், அதுக்கு மேல் நீ செய்யக்கூடாது. நீ அதிகமா செய்ய செய்ய உனக்கு உடம்பு தான் நோகுது, நீ என்ன, நான் தான் உனக்கு பொறுப்பு, நீ 8க்கு மேல செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப 8 மட்டும் ஒரு எண்ணி செய்வாராம். ஒரு நாள் 8 புதுமையை செஞ்சு முடிச்சிட்டாரு. பக்கத்துல ஒரு இடத்துல கட்டட வேலை நடக்குது. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒருத்தவர் கீழே விழுகிறாரு. புனித அந்தோனியார் அதை பார்க்கிறாரு. அவரை காப்பாத்தலாமா வேணாமான்னு தெரியல. ஏன் காப்பாத்துனா 9வது புதுமையா மாறிடும், அது கீழ்ப்படிதல் என்கின்ற புண்ணியத்திற்கு ஆப்போசிட்டா போயிடும், எதிர போயிடும் அப்படின்னு சொல்றதுக்காக, எப்பா நீ கொஞ்ச நேரம் அங்கேயே நில்லு அப்படின்ட்டு அவரு தன்னுடைய சபையினுடைய தலைவரை தேடி ஓடி இருக்கிறார். அங்க ஓடி போயிட்டு, ஃபாதர், நீ பிரதர், நீங்க எனக்கு இப்படி சொன்னீங்க, ஒருத்தர் உழுக போயிட்டாரு, இப்ப காப்பாத்துறதா என்னன்னு எனக்கு தெரியல, அவர் அங்க அந்த இடத்துலயே வச்சுட்டு வந்திருக்கிறேன், நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் அவரை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னேன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், ஏற்கனவே நீ 9வது புதுமையையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிற, போய் உன்னோட 10வது புதுமையை செய்யப்பா போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். அப்ப அவர் எந்த ஒரு தருணத்திலும் அந்த கீழ்ப்படிதல் என்கின்ற வார்த்தை பாட்டை மீறியவராக இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில் அதை வைத்தவராக இருந்தார். இறுதியாக புனித பிரான்சிஸ் கற்றுக் கொடுத்த சகோதரத்துவ அன்பு, எல்லா மக்களும் உணவருந்த வேண்டும் என்பதில் புனித அந்தோனியார் குறிப்பாக இருந்தார். எல்லாருக்கும் உணவு கிடைக்க வேண்டும். அவர் யாசகம் செய்து அவர் வாழ்ந்த காலத்தில் பட்டினியாக இருந்தவர்களுக்கு உணவு பரிமாறுகின்ற பண்பு புனித அந்தோனியாருக்கு இருந்திருக்கிறது. எனவே அந்த திருச்சபையினுடைய அந்த தலையாகிய அந்த ஆன்மீக நெறிகளாகிய இறை பக்தி மற்றும் பிறர் அன்பு ஆகிய 2 புண்ணியங்களையும் புனித பிரான்சிஸ் அசீசியார் கற்றுக் கொடுத்த சபை ஒழுங்குக்கேற்ப தாழ்ச்சியிலும் ஏழ்மையிலும் பிறர் அன்பிலும் மிகவும் நெருக்கமாக செய்பவராக புனித அந்தோனியார் இருந்தார். God is good. God is good. And all the time. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த தலைப்பை பத்தி நான் இப்படி நாளெல்லாம் யோசித்துக்கிட்டே இருந்தேன். நேற்று இரவு ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த தம்பி ஒரு நல்ல பக்தியான தம்பி தான். வெளியில போறேன், அங்க ஒரு அந்தோனியார் சிறுபம் இருந்தது. சரிங்களா, அந்தோனியார் சிறுபம் இருந்தது. வீட்டுக்குள்ள போனா ஒரு சின்ன அந்தோனியார் சிறுபம் இருந்தது. அது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேல ஒரு அந்தோனியார் படம், சைட்ல ஒரு அந்தோனியார் படம். எண்ணி பார்த்தேன், ஏறக்குறைய அவர் வீட்டுக்குள்ளேயே 9 இடத்துல அந்தோனியார் படத்தை அவரு வச்சிருந்தாரு. நல்லா யோசித்து பாருங்க, தன்னை முழுமையாக வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று இருந்ததாலேயே புண்ணியங்கள் பல செய்ததனால் அவர் புனிதரானார். இன்று இயேசுவிற்கும் அன்னை மரிக்கும் அடுத்தபடியாக நீங்க ஒரு ரோட்ல நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க 4 கிறிஸ்தவர்கள் இருந்தா போதும், குறைஞ்சது 5 தடவை நீங்க அந்தோனியாரை பார்த்துடுவீங்க. எந்த ஆலயத்திற்கு போனாலும் அந்த புனிதர்களோடு சேர்த்து யாருடைய சொரூபமும் இருக்கும், கட்டாயம் புனித அந்தோனியாருடைய சொரூபமும் இருக்கும். அப்ப அவர் தன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்தி கொண்டாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் அவருடைய பெயரை விளங்க செய்திருக்கிறார். அது அவர் கொண்டிருந்த அறிவினால் அல்ல, அந்த அறிவினை தன்னுடைய தாழ்ச்சியில் அவர் ஞானமாக மாற்றிக்கொண்டதால் தான் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய சபையினுடைய நிறுவனர் சொல்லுவாரு, நான் பாவத்தில் வாழ்ந்த பொழுது தொழுநோயாளிகளை பார்ப்பதே எனக்கு கசப்பானதாக இருந்தது. ஆனால் எப்பொழுது இறைவனுடைய உன்னத அன்பினை பெற்றுக்கொண்டேனோ அப்பொழுது இறைவன் தாமே என்னை அவர்கள் மத்தியில் அழைத்து சென்றார். அது முதல்
முன்பு எவையெல்லாம் எனக்கு கசப்பானவைகளாக இருந்ததோ அவையெல்லாம் இறைவனின் ஆசீரின் பொருட்டு என்னுடைய ஆன்மாவிற்கு இனிப்பானவைகளாக மாறியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்று வாழ்ந்தவராக நம்முடைய பதுவை புனிதர் அந்தோணியார் இருக்கிறார். அந்த அவருடைய அந்த புனிதப்படுத்துகின்ற அந்த திருநிகழ்வில் 9ஆம் கிரகோரியார் மறையுரை வைக்கிறார். அந்த மறையுரையில சொல்றாரு, இவர் உலகில் உள்ள எல்லா புனிதர்களுக்கும் புனிதராக இருக்கிறார். இன்று வானகத்தில் 2 புனிதர்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறார்கள். ஒன்று புனித அசிசி பிரான்சிஸ், 2வது புனித அகுஸ்தினார். இந்த மனிதரின் பொருட்டு, இன்று புனிதராக உயர்த்துகின்ற இவரின் பொருட்டு அவர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்டவராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சாகிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்பாக ஆயர்களுக்கும் திருத்தந்தைக்கும் புனித பதுவை அந்தோணியார் மறையுரை ஆற்றுகின்ற சமயத்தில் இவர் the ark of the testament, வாக்கு தத்தத்தின் பேழை என்கின்ற பட்டத்தினை அவருக்கு கொடுக்கிறார். 1946ஆம் ஆண்டு புனித லியோ இவரை புனிதர்களுக்கெல்லாம் புனிதர் என்று சொல்கிறார். 1946ல் மறை வல்லுனர் என்கின்ற பட்டம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப இவ்வளவு விஷயங்களையும் புனித அந்தோணியார் எப்படி தன்னுடைய வாழ்வாக்கி கொண்டார் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட பெருமை உடையவராக மாறினார் அப்படின்னு சொல்லி கேட்டா, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அது அவர் செய்த புதுமைகளால் அல்ல, அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஆன்மீக நெறியினால் தான். அப்பொழுது நாம் அவருடைய புதுமைக்காக, நம்முடைய தேவைக்காக நாடலாம், தேடலாம், அது எல்லாமே 2ஆம் பட்சம்தான். உண்மையாக அவர் வாழ்ந்த வாழ்க்கையினை நாமும் எப்பொழுது வாழ முயற்சிக்கின்றோமோ அப்பொழுதுதான் புனித அந்தோணியாருடைய உண்மை பக்தர்களினுடைய பெயர் நமக்கு விளங்கும். அந்த வரம் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். God is good and all the time. இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். ஆமீன்.